ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான பெப்பர் இட்லி தாங்க பார்க்க போகிறோம். ஒரு பேன் வச்சுக்கோங்க, அதில் ஆயில் சேர்த்துக்கோங்க, பொடியாக நறுக்குன்னு பெரிய வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வணக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் அரை தக்காளி பழம் மட்டும் சேர்த்துக்கோங்க, ரொம்ப தக்காளி சேர்க்க வேண்டாம். இது வணங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அதுவும் வணங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனுக்கு பெப்பர், வெறும் பெப்பர் பொடி சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து பெப்பர் காரம் மட்டும்தான், வேறு எதுவுமே நம்ம போட போகிறதில்ல. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனுக்கு சோயா சாஸ், ஒரு ஸ்பூனுக்கு சில்லி சாஸ் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம இட்லியை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 6 இட்லியே இந்த மாதிரி கட் பண்ணி நான் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். இந்த மசாலா, உப்பு, நம்ம போட்டிருக்க சாஸ் எல்லாம் இதில் வந்து நல்லா கோட் ஆகி இட்லியோட கலரே வந்து நல்லா சேஞ்ச் ஆகணும். அந்த அளவுக்கு பரட்டிக்கோங்க. சூப்பராக நம்மளோட இட்லி ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃபைனலாக நம்ம வந்து கொத்தமல்லி தழை தூவி சர்வ் பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கு டெய்லியும் நம்ம இட்லியை கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இது ரொம்ப ஹெல்த்தியானது தான். இந்த வீடியோ உங்களுக்கு